உபாகமும் 33:29 வாசிக்கலாம். எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், உன் சத்துருக்கள் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இதுல வாசிக்கும் போது கர்த்தர் கர்த்தர்ன்ற வருது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாமா? என்ன கர்த்தரா? கர்த்தர் யாரு? கர்த்தர் யாரு? ஆசீர்வதிக்கிற கர்த்தர். குறிப்பு 1, ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த வசனத்தை ஆதாரமாக சொல்லும்போது என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என்னை ரட்சித்த கர்த்தர். ஆமே, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிக்கிற கர்த்தர், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்னை ரட்சித்த கர்த்தர், ரட்சித்த கர்த்தர். 3வது, எனக்கு உதவி செய்யும் கர்த்தர், சகாயம் செய்யும் கர்த்தர் என்றது என்னது? எனக்கு உதவி செய்யும் கர்த்தர். கர்த்தர் யார்? எனக்கு உதவி செய்கிற கர்த்தர். 4வது, கர்த்தர் யார்? எனக்கு கேடகமான கர்த்தர் அல்லது பாதுகாப்பு கொடுக்கும் கர்த்தர். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கர்த்தர், எனக்கு பாதுகாப்பான கர்த்தர். 5வது, அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு மகிமையான கர்த்தர். எனக்கு மகிமைனா அது கர்த்தர் தான். நான் பாடும்போது, நான் செய்யும்போது ரொம்ப சூப்பராக பண்ணிங்கன்னா அந்த மகிமைக்கு பாத்திரர் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, என்னை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க, மகிமைப்படுத்துகிற கர்த்தர், எனக்கு மகிமையானவர் கர்த்தர். ஆமே, அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு நான் என்ன பண்றேன்? மகிமை செலுத்துறேன். மகிமை பொருந்திய பட்டயம். பட்டயம் என்னது? என் சத்துருக்களுக்கு அவர்தான் பட்டயமா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு அவர்தான் பட்டயமா இருக்கார். என் சத்துருவுக்கு சரியானபடி பதில் கொடுக்க எனக்கு தெரியல, எப்படி கரெக்டாக அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. பல நேரத்தில் பயந்து எனக்குள்ளே யுத்தம் உண்டாகிறது. அதனால சத்துரு எப்படி அடக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்? யுத்தம் செய்கிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, என்ன கர்த்தர்? யுத்தம் செய்கிற கர்த்தர். எனக்காய் யுத்தம் செய்கிற கர்த்தர், யுத்தம் செய்கிற கர்த்தர். அடுத்தது, சத்துருக்களை அடக்குகிற கர்த்தர். சத்துருக்களை அடக்குகிற கர்த்தர். ஆமே, அவங்க வாயை திறக்க முடியாதபடிக்கு அடக்கிற கர்த்தர். இங்க பார்த்தீங்கன்னா நடந்தது என்ன தெரியுமா? அந்த சேனைகள் எல்லாம், யுத்த சேனைகள் எல்லாமே செங்கடல் அமிழ்ந்து போனார்கள். பார்வோன் வாயடைத்து போனான். துக்கமுகத்தோடு தோல்வியோடு அவன் எகிப்துக்கு கடந்து போனான். சத்துருக்களை அடக்குகிற கர்த்தர். அதுக்கு மாத்திரமில்ல, சுதந்தரிக்க செய்கிற கர்த்தர். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். சுதந்தரிக்க செய்கிற கர்த்தர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.